வானகம் பசங்களா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒன் பீஸ் எபிசோட் 1119 பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதை என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு மாதிரி மாசா புல்லரிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம சாபோவா இருக்கட்டும், இல்லைன்னா ஈமோவா வந்து காட்டினாங்க அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா ஃபைல்டஸோட ஃபார்மை காட்டினாங்க அதுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே போகலாம். அண்ட் இந்த சீன்லாம் காட்டினதே அதோட அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, டாப் நாச்சில் இருந்துச்சுங்க. அதை பார்த்தப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு, வெறி ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ரொம்ப இங்கேயே பேச வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோவில் போயிட்டு மற்ற கதையை பேசுவோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். வெறும் அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் வந்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறப்ப பின்னாடி சத்தம் கேட்டுன்னு தான் இருக்கும். அது எடிட் பண்ணுறப்ப எனக்கே தலைவலியாக தான் இருக்குது. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் மைக் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது பிச்சுன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணி நான் பேசினுக்கிறேன். கடைக்கு போய் வேறு வாங்கணும், ஆனால் எனக்கு கரெக்டாக போக முடியல. அதான் ஒரு தலைவலின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். நானும் போடுற ஒரு கடைசியாக போட்ட ஒரு 4-5 வீடியோக்கு மேலேயே சொல்ல நினைக்கிறேன். சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்குது ப்ரோன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நானும் வந்து எடிட் பண்ணுறப்ப நோட் பண்ணி தான் இருக்கிறேன். நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப் வச்சு குறைச்சின்னு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் அதை மீறி நாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ஒரு புது ஹெட்ஃபோன் வாங்கிட்டு மறுபடியும் எப்படி பழையபடி நான் போட்டுருந்தோம், நல்லா வீடியோ நல்ல ஆடியோவோட போட்டுருந்தோம், அந்த மாதிரி நான் வந்து போடுற ஆரம்பிச்சிடுறேன். பட் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம கோப்ரா கிட்டேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஈமோக்கா போய் த்ரோனில் உட்காந்தா பார்த்தீங்களா அரியாசனத்தில், அதை பார்த்துட்டு இவர் வந்து ஷாக்கில் இருக்கிறார். அப்புறம் அது மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறான். நான் போன எபிசோட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், ஈமோ வந்து அக்காவா அண்ணனான்னு சொல்லிட்டு தெரியல, மேபி அடுத்த எபிசோடில் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த எபிசோடில் பார்த்தப்போ ஒன்றுமே புரியலங்க. அந்த குரல், அதாவது போன எபிசோடில் லில்லின்னு சொல்லிட்டு சொல்லுவா பார்த்தீங்களா, அது கூட நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோடில் வந்து அவள் குரல் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ கீச்சி கீச்சின்னு சொல்லிட்டு அந்த விக்ஸ் மாத்திரை சாப்பிடுமான்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லலாமான்ற அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் தோணுச்சு. ஏன்னா அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி மாசா இருக்க வேண்டிய வாய்ஸ் இவனுக்கு டிஸ்டார்ட் பண்ணதுனால அது கரெக்டாக ஒரு மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஒரு வார்த்தை பேசுகிறப்ப நல்லா இருக்குது, பட் பெரிய சென்டென்ஸ் பேசுகிறப்ப அது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவளோட ஜெண்டரை வந்து சஸ்பென்ஸாக வைக்கிறதா பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்ன போது தான் போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், இந்த எபிசோட் பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு. பட் இந்த எபிசோடில் அது பையனா போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இவங்க அக்கானே சொல்லிட்டு வச்சுப்போம். அதாவது எப்போ வரைக்கும்னா அவளோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுற வரைக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஈமோக்கா வந்து த்ரோனில் உட்காந்து பார்த்துட்டு கோப்ரா ஷாக்கில் இருக்கிறாரு. அப்போ ஈமோக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட நான் 2 விஷயம் சொல்கிறேன், அதேமாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஈமோக்கா சொல்கிறா. அப்போ கோப்ரா வந்து, யாரு நீ? இந்த ஈமோன்ற பேரை நான் ஏற்கனவே கேட்டுருக்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் 20லன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பட் ஈமோக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுறது வந்து கட் பண்ணிவிட்டு, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன், நான் கேட்கறது மட்டும் நீ சொல்லுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டியை பற்றி ஃபஸ்ட்டு கேட்டிருந்தார்ல, டி யாருன்னா 800 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை அப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அண்ட் அதுக்கு அடுத்து இப்போ நிறைய பேர் உலகத்தில் டின்னு சொல்லிட்டு பேர் வச்சுன்னு வரானுங்க, ஆனால் அவனுக்குலாம் அவனோட பேரோட மீனிங் என்னன்னே சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் காரணம் என்னதுன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி குயின் லிலி பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ பானிகிலிஃபை வச்சு வாய்ட் சென்ச்சுரி ரிசர்ச் பண்ணுற ஸ்காலர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பைரட்ஸ் யாரெல்லாம் ட்ரெஷர் தேடி போகிறாங்களோ அவங்க பானிகிலிஃபையும் தேடி போகிறானுங்க, அவங்களா இருக்கட்டும். குயின் லில்லி மட்டும் அந்த ஒரு நாள் அன்னைக்கு அந்த மிஸ்டேக் பண்ணலன்னா இந்த பானிகிலிஃப் எதுவுமே ஸ்கேட்டர் ஆகாது உலகம் ஃபுல்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈமோக்கா வந்து சொல்கிறா. கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஷாக்கில் கேட்டுனுக்கிறாரு. அப்போ ஈமோக்கா அடுத்து என்ன சொல்கிறான்னா, பாஸ்ட்ல நடந்த அந்த விஷயம் எனக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது. லில்லி பண்ணது உண்மையிலே ஒரு மிஸ்டேக்கா, இல்லைன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணால? இதுக்கான பதில் வந்து அவ எழுதிட்டு போனால் அந்த லெட்டரில் வந்து இருக்கும், அதை வந்து எனக்கு சொல்லு கோப்ரான்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து, இவ்வளோ நேரமாக நீ வந்து பேசுகிறப்ப குயின் லில்லின்னு மட்டும்தான் வந்து சொல்லி பேசுனுங்கிற, ஏன் அவளோட முழு பேரை நீ சொல்லலைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க. அதே டைமில் என்ன நடக்குதுன்னா, ஃபைல்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுக்கிறாங்க. அதாவது காந்தி தாத்தா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்தாரு, மீதி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு கோப்ரா பார்த்து பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ராக்கு ஒரு விஷயம் புரியுது. இது இந்த போதி தர்மர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே 7ஆம் அறிவு படத்தில், அந்த மாதிரி தான் கோப்ராக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது. அது என்னதுன்னா, ஆகா என் கதை வந்து முடிச்சிட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு என்னால் இந்த ரூம் விட்டு வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் கேட்குறாரு, இது எந்த நம்பிக்கையில் இருந்தாலும் கேட்குறான்னு சொல்லிட்டு தெரியல, இப்போ நான் போய் சொன்னேன் உயிரோட விட்டுறீங்களான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ ஃபைல்டர்ஸ் வந்து, எப்போ நீ ஈமோவை பார்த்தியோ அப்பயும் அவன் கதை வந்து முடிஞ்சிச்சிரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசை தேத்தின்னு சாவறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அவர் வந்து வாயை திறந்து சொல்கிறாரு. அந்த லெட்டரில் லில்லி வந்து எப்படி சைன் போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெஃபல்டாரி டி லில்லின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிறா. இதை வந்து நம்ம கோப்ரா சொல்றாரு.
அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீமுக்கா வந்து டியான்ற மாதிரி வந்து கேட்டுட்டு அவளுக்கு திடீர்னு வால் எங்கே தான் வருதுங்க, அது எங்கேருந்து வச்சலாம் சொல்லிட்டு தெரியல. வால் வந்துட்டு கிங் கோப்ரா போய் சொருவுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அடுத்த செகண்டே நம்ம தலைவர் சாபோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வராங்க. வந்துட்டு சிக்கன் வந்து யூஸ் பண்றான், அதாவது ஃபயர் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி ஃபயல்டர்ஸ் அட்டாக் பண்றான். அதாவது நம்ம லூஃபி கூட ஒரு செலஸ்டியல் டிராகன் வந்து அடிச்சான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயல்டர்ஸே போயிட்டு அவங்க இடத்துல போய் அடிக்கிறான். அதோட நிறுத்தாம இன்னொரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈமோ நோக்கி அவன் லான்ச் பண்றான். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈமோக்கா தடுத்துடுறா. பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணலாம். அண்ட் அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா புல் அடிச்சுதுங்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஈமோக்கா வந்து நீ எங்கேந்திரா வந்தன்ற மாதிரி கேட்டு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வந்து போகிறதுக்கு ரெடி ஆகிறா. இதில் டவுட் என்னதுன்னா ஈமோக்காவாக இருக்கட்டும் இல்லை ஃபைல்டர்ஸாக இருக்கட்டுமே எல்லாருமே வந்து உலகத்தில் டாப்பாக இருக்கிறவங்க. ஒருத்தன் வந்து ஓரமாக நின்று ஒட்டி கேட்கறது கூட எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் வருது. சாபு வந்து பார்த்தீங்கன்னா தனிகன் போட வந்த மாதிரி அவன் மட்டும் ஒழிஞ்சு நின்றுக்கிறான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கட்டே தெரியாமல் கதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடுத்து அந்த ஃபைல்டர்ஸ் அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா சாபோ அவங்க 5 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஆகிறாங்க. பார்க்கறதே சீனாக இருந்துச்சு. அண்ட் ஈமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகிறா. டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் தான் அது. பட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அதுக்கடுத்து நம்ம சாபு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரா பார்க்குறான். கோப்ரா வந்து நீ லூஃபியோட அண்ணன் தானன்ற மாதிரி கேட்குறாரு. அவர் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கடுத்து சாபோ வந்து உங்களை நான் காப்பாற்ற போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தூக்கின்னு பார்த்தீங்கன்னா ஓடுறான். மீதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தின்னு வராங்க அவனை. அப்போ கோப்ரா சாபோ கிட்ட என்னை விட்டுட்டு போனா நீ வந்து தப்பிச்சிடலாம், என்னை வந்து விட்டுட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. அவர் சாபோ வந்து இல்லை நான் அவங்களை காப்பாற்ற போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்போ நம்ம கோப்ரா வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு இன்னைக்கு தான் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுது. இப்போ நான் சொல்ற விஷயத்த தயவு செஞ்சு போயிட்டு லூஃபி கிட்டையும் அப்புறம் விவி கிட்டையும் சொல்லு. அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்க பேர்லயும் டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம சாபோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்ல பார்க்கறான். இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாதிரி போகுதுங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல நம்ம லூஃபி ஏஸ் அதுக்கடுத்து சாபோ வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. எல்லாம் வந்து குட்டி பசங்க இருக்கிறாங்க. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏசு செத்ததுக்கு அப்புறம் அவனை சின்ன வயசுல பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஹாப்பியான டேஸ் தானே உங்களுக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்போ சாபோ வந்து அவங்ககிட்ட என்ன கேட்கறான்னா உங்க 2 பேர்லயும் டி இருக்குது, அது வந்து ஒரு கோயின்சிடன்ஸான்ற மாதிரி கேட்கறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியல, உனக்கு வேணும் உன் பேர் நீ ஒரு டி வச்சுக்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து சாபோக்கு ஒரு பேர் வைக்கிறான். அது என்ன பேர்னா சாடி போன்னு சொல்லிட்டு வைக்கிறான். அதாவது சா அப்புறம் ஒரு நடுவில் டி அதுக்கடுத்து போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். சாபோ வந்து ஏன்டா டி எங்க போட்டுன்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாபோக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ கோப்ரா சொன்னதை வச்சு பார்க்குறப்ப விவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி ஃபேமிலி தான். ஸோ அவரோட பேர் வந்து நெஃபல்டாரி டி விவின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கடுத்து நம்ம ஈமோக்கா எந்த வாழை வச்சு நம்ம கோப்ராவை அட்டாக் பண்ணாலோ அதே வாழை வச்சு சாபோவையும் அட்டாக் பண்றா. சாபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி ஊந்துடுது. ரொம்ப பலமா இல்லை, பட் அடி வந்து பார்த்தீங்கன்னா ஊந்துடுது. ஸோ 2 பேரும் கீழே ஊந்துடுறாங்க, சாபோவும் அப்புறமா கிங் கோப்ராவும். அதுக்கடுத்து கிங் கோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டு நீ தப்பிச்சு போன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அனிமில் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டையை தான் காட்டினாங்க. மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை அடுத்து சொல்றேன். அனிமில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா த பானிலிஸ் பியர் த ஃபிளாக் ஆஃப் த டான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் மாங்கால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. பட் அதை வந்து மறைச்சிருப்பாங்க. அது அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டினது நல்லா இல்லை. அது அட்லீஸ்ட் அவர் ஏதாவது சொல்ற மாதிரி காட்டிட்டு ஆர்வமா பின்னாடி ஏதாவது சத்தம் வர மாதிரியே காட்டிருக்கலாம். ஆனால் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1085 ஓகேங்களா, 1085ல போயிட்டு நீங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுல நம்ம கோப்ரா வந்து எக்ஸ்ட்ராவா சில விஷயம் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு சொல்லிட்டு புரியல தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, அது ஓட வந்து காட்டியிருப்பாரு. அனிமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டவே இல்லை. ஸோ இதுக்கடுத்து கோப்ரா தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு சாபோ தப்பிச்சு போகிறதுக்காக. சாபோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துனுக்குதுல்ல, இதை வந்து ஒரு எலி வந்து ஒரு ஓட்ட வழியாக பார்த்துன்னு இருக்குது. அது எந்த எலின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேப்போல் தான். அவன் எதுக்காக வந்தான்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஆனால் அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிறான். வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறான். கோப்ரா வந்து அவன் கொன்னதாக இருக்கட்டும், அவங்களோட டெவில்ஃபுல் ஃபார்மாக இருக்கட்டும், ஃபைல்டர்ஸோட தான் இருக்கட்டும், இல்லைனா வந்து ஈமோட தான் இருக்கட்டும், அண்ட் சாபோ அங்கேயும் தப்பிச்சு போனதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிறான். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிச்சுன்னு ஓடுறான். ஐயோ எதை வந்து பார்க்கக்கூடாது வந்து நான் பார்த்துட்டேன், இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து என்னை கொண்டுருவாங்க, நான் வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அழுதுன்னு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினுக்கிறான் மேரி ஜோய்ஸ் உள்ளியே. ஸோ அதே டைமில் இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, அது எங்கன்னா கவுன்சில் ரூம் தான். இந்த எல்லா கிங்கும் வந்து போனாங்க பதில் ஒரு மீட்டிங்க்கு. அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு மீட்டிங் மறுபடியும் ஆரம்பிக்குது. அப்போ ஏன் வேப்போல காணும், அதுக்கடுத்து ஏன் கோப்ரா காணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன மெயினான விஷயமோ அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சீன் வந்து நம்ம விவி கிட்ட போகுது. விவியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த CP0 வந்து கடத்தி வச்சுக்கிறாங்க. CP0 யாருன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பட் விவி வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுக்கிறாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்கிறான்னா, என்னை விடுங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுறீங்க, நான் வெளியே போனது அப்புறமா இதை பற்றி நான் உலகத்தையே சொல்லுவேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுக்கிறா. விவி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கத்தே சீனாக இருந்தா. ஸோ அவளை கடத்தி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா CP0. அது யார் யாருன்னா முன்னாடி CP9ல யார் இருந்தாங்களோ
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ CP0 வந்து ஆயிட்டாங்க. நான் கூட வந்து என்ன நினச்சேன்னா லுச்சியும் அப்புறமா கக்கும் மட்டும் ஆனாங்கன்னு நினச்சேன். பட் மீதி பேருமே வந்து பார்த்தீங்கன்னா CP0க்கு வந்து ப்ரொமோட் ஆகிக்கிறாங்க. நம்ம காலிஃபா அப்புறம் மீதி பேருன்னு சொல்லிட்டு அவன் பேர்லாம் மறந்துட்டேன் நான். ஸோ காலிஃபாவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. அவளை வந்து பார்த்து சீனா இருந்தா. அதுக்கடுத்து விவி வந்து ஷிராவஷி எப்படிங்கிறான்ற மாதிரி கேட்குறா. அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவள் நல்லா தான் இருக்கிறா, அவளை வந்து 2 பைரட்டும் காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொல்றானுங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு தரமான விஷயம் நடந்துக்குதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆர்மி வந்து ஸ்லேவ்ஸை ஃப்ரீ பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து தப்பிச்சு போயிருந்தாங்கல்ல. அப்ப ரியோகிக்கு போயிட்டு அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அவன் என்ன மாதிரி ஒரு புறம்போக்கு வந்து பார்த்தீங்களா, சாரி அவன் வந்து என்ன மாதிரி ஒரு சின்ன புறம்போக்கு பார்த்தீங்களா, அக்கேனோட ஃபேனாக இருந்தாலும் அப்படிதான் அவனும் இருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்போ நம்ம தலைவர் ஃபுஜிடோரா வந்து அவங்ககிட்டே சண்டைக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணி ஸ்லேவ்ஸை தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. நம்ம தலைவர் என்ன மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்களா, உண்மையிலே இருந்தாலும் ஒரு சூப்பரான மெரினுங்க அவன். ஸோ இதெல்லாம் கேட்டு விவி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சந்தோஷப்படுறா. அதுக்கடுத்து அவள் வந்து எப்படி நம்ம இங்கே தப்பிக்கிறது, நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மள வந்து ஒரு ஸ்லேவ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து யோசிச்சுனுக்கிறா. அப்ப திடீர்னு வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டொம்மு டொம்முன்னு சத்தம் கேட்டுன்னு இருக்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ வேப்போல் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்த உடைச்சுன்னு என்னை வந்து விட்டுருங்க, நான் வந்து உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன், எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கத்தின்னு அழுதுனே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துனுக்கிறான் விவி இருக்கிற ரூமுக்குமே. ஸோ அதை பார்த்து எல்லாம் ஷாக்காக வராங்க. அண்ட் நம்ம வேப்போல் எப்படி ஒரு ரூமாக உடச்சுன்னு வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவி இருக்கிற ரூமே தாண்டிட்டு அதையும் வந்து உடச்சுன்னு போயிடுறான். அப்போ CP0 பார்த்துட்டு என்ன நடந்ததுங்க, இவன் என்னத்துக்கு இப்படி ஓடுனுங்கிறான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ கேட்டுட்டு திரும்பி பார்த்தா விவியை வந்து காணும். விவி என்ன பண்ணியிருப்பானா நம்ம வேப்பல் கூட வந்து ஏறின்னு அவன் வந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பா. அதுக்கடுத்து நம்ம வேப்பல் ஒரு ரூமா உடச்சுன்னு வந்துட்டு வெளியே வந்துடுறான். அப்போ வேப்பலோட ஒய்ஃபா யாரோ ஒருத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல பேர்லாம் எனக்கு. பட் அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பான் அந்த ரெவரிக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு வேப்பல் எங்கன்ற மாதிரி அங்கே இருக்கிற காடி கிட்ட கேட்டுனுக்கிறா. அப்போ வேப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துன்னு இருப்பான். இவன் வந்து திரும்பி பார்க்குறா. பார்த்தா வேப்பல் கூட வந்து நம்ம விவியும் இருக்கிறா. ஸோ இவன் வந்து எப்படி எடுத்துப்பானா, என்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட போறியான்ற மாதிரி அவன் வந்து எடுத்துக்கிறா. நம்ம வேப்பலும் விவி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போறாங்க. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சீனா இருந்துச்சுங்க. அந்த சாபோலேருந்து அப்புறம் மீதி ஃபைல்டர்ஸ் ஈமோன்னு சொல்லிட்டு எல்லாமே மாசா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் இந்த மாதிரி காமெடியாக போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம வேப்பல் பண்ண அலப்பறையாக இருக்கட்டும், இல்லை விவியை காட்டினதாக இருக்கட்டும், அது இதுன்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி காமெடியாக ஜாலியாக போச்சு. ஸோ இந்த எபிசோட் வந்து மாசா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்க்கறது ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச சீனு இல்லை பிடிச்ச விஷயம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேன் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பார்க்க தர மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.